ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சுகன்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னென்னா ஃப்ரைடே. ஃப்ரைடே என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு காமிக்கிறேன். காலையிலே தண்ணி தெளித்து பெருக்கி கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் மேடையெல்லாம் துடைச்சிட்டு கேஸ் எல்லாம் துடைச்சிட்டு நம்ம பாலை ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைடே வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜை ரூமுக்கிட்ட துடைச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாம். இன்றைக்கி ஆடி வெள்ளி. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாசலுக்கு கோலம் போட்டுடலாம். கோலம் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபைனல். இங்கே சென்டரில் என்னால் கோலம் போட முடியல, ஸ்டிக்கர் ஒட்டியிருந்ததுனால. நெக்ஸ்ட்டு பூஜை ரூம் கிட்டே கோலம் போட்டுடலாம். ஃபைனலாக கோலமும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பூ வச்சிடலாம் சாமிக்கு. பூ வாசலுக்கு வச்சுட்டு வேப்பிலையும் வச்சுட்டோம். ஆடினாவே வேப்பிலை இல்லையா, அதனால் நம்ம வாசலுக்கு வேப்பிலை வச்சுட்டு நம்ம கேட்லேயும் கொஞ்சோண்டு வேப்பிலை கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாமிக்கும் பூ வச்சுட்டு நம்ம வேப்பிலையும் வச்சாச்சு. வெளியே விளக்கும் ஏற்றாச்சு. அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கிட்டேயும் விளக்கு ஏற்றிட்டோம். ஃபைனலாக ஊதுபத்தி சாம்பிராணி வச்சுட்டு நம்ம பூஜையை முடிச்சிட்டோம். இந்த கப்பு சாம்பிராணி வைக்கும் போது நீங்கள் அதில் கொஞ்சம் ஜவ்வாது போட்டு விடுங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் போயிட்டு அம்மன் கோயிலில் போய் பொங்கல் வச்சுன்னு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு அன்னபூரணி விநாயகர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்